கைஸ் ரேபிடோ ஓட்ட போகிறோம். ஸோ வந்து சென்னையில் ஃபஸ்ட் டைமாக வந்து ரேபிடோ ஓட்டுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 100 சிசி பைக்கில் ரேபிடோ ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு லாபகரமான விஷயமா இருக்கும். பட் வந்து 150, 160 சிசிலலாம் வந்து ரேபிடோ ஓட்டினா என்ன மாதிரி லாபம் இருக்கும். பட் வந்து சென்னை மாதிரி சிட்டியில் வந்து இந்த மாதிரி ஆர்டர் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த வீட்டில் பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் பெட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து 200 பெட்ரோல் போடுறோம். ஸோ வந்து எனக்கு இது வரைக்கும் சிட்டியில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மைலேஜ் கம்மியாக தான் கிடைக்குது. என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா 160 அப்பாச்சி 160 ஓடி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சிட்டியில் மேக்ஸிமம் வந்து நான் 40 வரைக்கும் 40 to 45 எடுத்திருக்கேன். பட் வந்து இப்போ வந்து ஹெவி டிராஃபிக்னால வந்து 35 40 வரைக்கும் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆல்ரெடி 200 பெட்ரோல் போடுறேன். ஸோ 200 பெட்ரோலுங்கும் போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லிட்டர் கணக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜான மைலேஜ் வச்சிங்கன்னா வந்து ஒரு 40 80 கிலோமீட்டர் கொடுத்துச்சுன்னா வந்து இது வந்து ஒரு இந்த ரைடுக்கான ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து 200 பெட்ரோல் போட்டு நம்ம வந்து இன்றைக்கி ரேபிடோ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரேபிடோ வந்து எந்த பைக்லலாம் வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து R15 வந்து ரேபிடோ ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி எனக்கு தெரியல. ஸோ R15 தாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 200 சிசி பைக்கில் வந்து ரேபிடோ ஓட்ட முடியாது. ஸோ வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பல்ஸு இல்லை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து NS 200 அந்த மாதிரி வந்து ரேபிடோ சப்போர்ட் ஆகாதுன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. மேபி இது தெரியல. பட் வந்து நம்ம பைக்கில் வந்து அஃபிஷியலாக வந்து ரேபிடோ வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ ரேபிடோ கேப்டன் இருக்கவங்க அப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் ரேபிடோ ஓட்டலாம். பட் 160 ஓட்டலாம், 200 ஓட்டலாமான்னு தெரியல. ஸோ வந்து நம்ம வந்து ட்ரிப் மீட்டரை இங்கேருந்து 0 பண்ணிவிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரேபிடோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வந்து ரைடு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ வந்து இந்த வண்டியில் நீங்கள் ரேபிடோ ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தையுமே நான் சொல்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ரேபிடோ கேப்டன்லாம் பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரேபிடோ கேப்டன்லாம் பற்றி நம்ம சொல்ல விரும்பலை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக இப்போ வந்து கமிஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 18% கமிஷன் போட்டிருக்காங்க. அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடலாம். ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம வந்து ரேபிடோவில் கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ரொம்பலாம் ஓட்ட போகிறது கிடையாது. நான் வந்து 200 பெட்ரோல் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இப்போ ஒரு மணி 5 மணி ஆகுது. ஸோ 5 to ஒரு 6:30. ஏன்னா வந்து எனக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிற லொக்கேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கோ டு ஏரியா போட்டு ஸோ ஃபேவரட்டில் இருக்கிற ரேபிடோ லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரேபிடோவில் வராங்களோ அந்த லொக்கேஷனுக்கு மட்டும் தான் போகிறோம். ஸோ வந்து எல்லா லொக்கேஷனுமே போகிறது கிடையாது. அதனால் ஃபுல் டைம் ரேபிடோ கிடையாது, பார்ட் டைம் ரேபிடோ தான். ஸோ வந்து எத்தனை கிலோமீட்டர் முடிக்கும்போது எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஸோ எனக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது, ஸோ ரேபிடோ கமிஷனுமே வந்து எவ்வளோ எடுக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே வந்து ரொம்ப என்ன பார்க்கலாம். ஸோ வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோ டு ஏரியா தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எது நமக்கு அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து நீங்கள் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பிக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா லாபம் இருக்காது. ஏன்னா வந்து ரேபிடோ எப்போவுமே வந்து டாப்பு தான் காசு தருவாங்க, பிக்கப்பு காசு தர மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் 120 சிசி இல்லை 100 சிசி கம்ப்யூட்டர் பைக் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. பட் வந்து 150 சிசிலாம் வந்து கொஞ்சம் மைலேஜ் கன்சன்ஸ்லாம் பார்க்குறதுனால நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பிக்கப் லொக்கேஷனை வந்துட்டோம். ஸோ பிக்கப் லொக்கேஷன் வந்தவொடனே நீங்கள் வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இங்கேருந்து வந்து மேக்ஸிமம் சென்னையில் வந்து எல்லா பர்சனுமே வந்து மேக்ஸிமம் வந்துடுறாங்க. நான் பெங்களூரில் ஓட்டின வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொருத்தங்களும் கால் பண்ணி கேட்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் இங்கே வந்து எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் ரைட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க வரலாம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து சம் கமிஷன்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதுக்கு முடிச்சு வந்துடுவாங்க. யாருமே வந்து வெயிட் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு கிடையாது. நான் வரைக்கும் ஓட்டி பக்கத்தில் யாருமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு கிடையாது. மேபி வந்து நீங்கள் ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஓடிபிலாம் போட்டோன்னே இந்த ஃபஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து DLF IT பார்க்கு. ஸோ வந்து போரூரில் இருக்குது. ஸோ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து மௌலிவாக்கம். ஸோ மௌலிவாக்கத்துலேருந்து போரூர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் வந்துச்சு. ஸோ 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து எனக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்துருக்குது நீங்களே பார்த்து. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டோட்டலாக வந்து 2 கிலோமீட்டர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்து 1.1 கிலோமீட்டர்லையும் ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 830 மீட்டர்ஸே வந்துச்சு. ஸோ வந்து கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட்டு நீங்களே பாருங்கள். ஸோ கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட்டு, ரேபிடோ டிஸ்கவுண்ட்டு, கமிஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 29 ரூபா அப்படி 64 காசு. நீ என்னை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து செகண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம DLFலேயே கிடச்சிட்டு. ஸோ DLFல வந்து மணப்பாக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2.4 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பிக்கப் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கோ ஸோ அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ வந்து பிக்கப் பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 200 மீட்டர் தான். ஸோ நான் இருந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ட்ராப் வந்து 2.4 கிலோமீட்டர் 2.39 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து கஸ்டமர் பே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா 46 ரூபா. ஸோ வந்து இதில் கவர்மெண்ட் டேக்ஸ் ரேபிடோ கமிஷன்லாம் போக நமக்கு வந்து ஒரு 38 ரூபா கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பிக்கப் மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து
இந்த அப்பாச்சியில் ஓட்டும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து காசு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இல்லை அதுக்கு தாண்டி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். வந்து லாங் பிக்கப் ஃபேர்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மேக்ஸிமம் வந்து பிக்கப் வந்து பார்த்து போடணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக வந்து நான் வரைக்கும் ஓட்டினதில்லை. ஸோ ஃபுல் டைமாக ஓட்டினாலுமே வந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் கிடைக்கும்னு சொல்லலாம். ஸோ மற்ற வண்டியாக கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கமிட்டடில் ஓட்டுறதுங்கிறது வந்து ஸோ அன்றாட தேவைக்கு ஓட்டிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு அந்த டைம் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறதான் ஓட்டிருந்தேன். ஸோ சொல்லுங்கள். 6171 ஹெல்மெட்டு போட்டுக்கிறீங்களா? ப்ரோ போலீஸ் இருக்க மாட்டாங்க, அதே போய்க்கலாம். டிராஃபிக் நிற்காங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இல்லை ப்ரோ, ஊருக்கு இதே போலீஸ் இருக்க மாட்டாங்க. ரூட்டு தெரியுமா உங்களுக்கு? ரூட்டு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிலேருந்து எடுத்தோம். ஸோ வந்து அவரே வந்து ரூட் எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்கள் வந்து மேப் ஆஃப் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து சந்து பந்துலாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக போகலாம். பட் வந்து எனக்கு இந்த ஊருக்கு புதுசு, அதனால் நமக்கு சந்து பந்து தெரியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பிடாக ஓட்டும் போது மிரரு மற்ற விஷயங்கள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ வந்து யார் எங்கே போவாங்கன்னே தெரியாது. ஸோ வந்து அதே மாதிரி கஸ்டமரை வந்து சில நேரம் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகணும், எனக்கு டைம் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமர்லாம் மேக்ஸிமம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை நான் என் வண்டி இப்படி தான் போகும், நீங்கள் வந்து யாருன்னா இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுங்க. இல்லை வண்டி ஏறும்போது சொல்லிடுங்க, நான் வந்து இந்த ஸ்பீடு தான் போவேன். ஸோ வந்து ரோடு நல்லா இருந்தால், ரோடு நல்லா பர்சன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லிடணும். இல்லை வந்து கஸ்டமர்கிட்ட கேட்டு உங்களுக்கு மேபி வந்து லோக்கலில் நல்லா ரூட்டு தெரியும், இந்த ரூட்டில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், இந்த ரூட்டில் போலீஸ் இல்லாமல் இருப்பாங்கன்னா அந்த மாதிரி ரூட்டில் போயிருந்தோம். ஏன்னா வந்து போலீஸ்க்கு இதை வந்து பேக்கில் உள்ளவங்க ஹெல்மெட் போடல, அதாவது பில்லியர் வந்து ஹெல்மெட் போடல அப்படின்னா 100 ரூபாலேருந்து 500 வரைக்கும் ஃபைன் வாங்குவாங்க. ஸோ வந்து கிடைக்கிறது 50 ரூபா தான், அதுக்காக 1000 ரூபா ஃபைன் கட்ட முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ஹெல்மெட்டை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க போடுறாங்க போடல, நீங்கள் மேக்ஸிமம் போட சொல்லிடுங்க. அப்படி போலீஸில் மாட்டினாலும் ப்ரோ நீங்கள் தான் போல, நீங்கள் தான் ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து போலீஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து மேக்ஸிமம் போட்டுருவாங்க, அதனால் போடாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இந்த ஊர் சென்னையில் வந்து பிரச்சனை இருக்காது, நம்ம தமிழுக்காக அப்படின்னா. இதே நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு, நான் ஆல்ரெடி பெங்களூரில் ஓட்டிருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து அப்போது நம்ம வந்து வீடியோ எடுத்து போடல. பட் இது மேபி இப்போ சென்னையில் வந்து பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ரைடுமே வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அங்கே ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப ரோட் பர்சன்ஸ் வந்து இப்போனா நம்ம வந்து போய் பிக்கப் எடுத்து ட்ராப் பண்ணுவோம் அப்படிமா இருக்கும். ஸோ பிக்கப்புமே வந்து ரேப்பிடோட பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கோம். ஆனால் வந்து நம்ம வந்து பிக்கப் பண்ணும்போது ஏன்னா அந்த ரோடு பிளாக் பண்ணியிருப்பாங்க, அது வந்து மேப்பில் தெரியாது. அப்படிங்கும்போது லாங் பிக்கப் ஆயிரும், அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்து தான் வந்து பெங்களூர் ஓட்டணும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட் வண்டி வச்சு ஓட்டுறங்கும்போது கொஞ்சம் உஷாராகணும். ஸோ வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் தெரியல, நீ இந்த ரேப்பிடோ ஓட்டுறியான்னு. நான் நிறைய வாட்டி நிறைய ஆட்டோ வந்து தப்பிச்சிருக்கேன். ஸோ அது போல் இல்லாமல் நான் போலீஸ்காரங்க மேக்ஸிமம் வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுக்கு தேவை வந்து எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருந்துச்சு அப்படின்னு விட்டுருவாங்க, அது மேட்டர் இல்லை. பட் வந்து அதர் ஸ்டேட் வண்டிங்க வந்து ஒரு 3 மாதம் இதை நம்ம ஓட்ட முடியும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக ரேபிட் ஓட்டாமல் பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பீக் ஹவர்ஸு இல்லை இந்த இன்சென்டிவ் டைமு அந்த மாதிரி டைமில் மட்டும் ஓடிட்டு ஸோ வந்து எல்லா இடத்துக்கும் போகாமல் ஒரு சில இடங்கள் மட்டும் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் மாதிரி இடத்துலாம் போனீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரைடில் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து இதே ஒரு 4 கிலோமீட்டர் வந்து ட்ராப்பு, ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து பிக்கப்பு. ஸோ 5 கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு 50 ரூபா கிடைக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பே பண்ணது வந்து இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா கஸ்டமர் வந்து என்கிட்ட கேஷாக இருக்குன்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்தாங்க. ஸோ வந்து 50 ரூபா நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன், அது எனக்கு 4 ரூபா லாஸ். அப்படின்னு இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 34 ரூபா தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப் லொக்கேஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 600 மீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ராப் பண்ணது வந்து வலசரவாக்கம் ஒரு 600 மீட்டர்லேயே வந்து பிக்கப் எடுத்தோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து கோடம்பாக்கம் ட்ரஸ்ட் போகிறோம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு டேயோட லாஸ்ட் ரைடே. நான் அங்கேருந்து நான் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறனால இன்னைக்கு டேயோட லாஸ்ட் ரைடு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 55 ரூபா அந்த ரைடில் கிடச்சிது அப்படிங்க. ஸோ 55 ரூபா 53 காசு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப் வந்து ஒரு 600 மீட்டர், ட்ராப் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோமீட்டருக்கு நம்ம காசு கம்மியாக தான் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். சார் வந்து கஸ்டமர் பே பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 26 ரூபா. சார் வந்து கவர்மெண்ட் டேக்ஸு, ரேபிடோ கமிஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக நமக்கு வந்து 55 ரூபா 53 காசு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கமிஷன் வந்து இப்போ அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வந்து கஸ்டமர் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபிக்ஸட் பிளான் ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேபி பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம வண்டி வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு நீங்களே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 15 கிலோமீட்டர் நான் வந்து 0 ஸ்டார்ட் பண்ணி 15 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மார்னிங் நம்ம ஷிஃப்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ வந்து வீட்டுக்கு போகிற டைமு திரும்போது நம்ம ரேபிட் ஆன் பண்ணுறோம்.
ஸோ அப்படின்னா வந்து இது அடுத்த நாள் காலையில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நைட் ஃபேர் கிடைக்கும். ஆனால் வந்து இந்த டைம் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் ஓட்டுறதுனால என்ன ஒன்றா ரைடே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து இங்கேருந்து நான் என்னோட திரும்ப கோடம்பாக்கத்துலேருந்து நான் ஆஃபீஸ் லொக்கேஷன்லேருந்து என் வீட்டுக்கு போகணும்னா திரும்ப நான் போரூர் போகணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 10 கிலோமீட்டருக்கு ரைடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ வந்து நீங்கள் மேனுவலாக மேப் பார்த்து ஸோ போகிற வழியில் என்னென்ன ஊர்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பக்கத்தில் என்ன ஊர் இருக்குதோ, ஸோ வந்து இப்போ நான் போகிறேன் அப்படின்னா கோயம்பேட்டுக்கு அடுத்து வேறு என்ன பக்கத்தில் ஊர் இருக்குது, ஸோ ராமாபுரம் அந்த மாதிரி வந்து அந்த சரௌண்டிங் ஏதாவது ஊர் இருக்குது, ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு இருக்குது அப்படின்னா அந்த ரைடுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோடம்பாக்கம். ஸோ கோடம்பாக்கத்துலேருந்து அசோக்னு ஊர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்கப்பு 2 கிலோமீட்டர், ட்ராப்புமே வந்து 2 கிலோமீட்டர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, அதாவது பிக்கப் கொடுக்க மாட்டாங்க, ட்ராப் மட்டும் தான் காசு கொடுப்பாங்க. ஸோ வந்து நைட் ஃபேர் இருக்கிறதுனால வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிக்கப்பும் ட்ராப்புக்கும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து நைட்டு ஓட்டினீங்க அப்படின்னா 30% எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் லாங் பிக்கப் எடுத்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நைட் டைம் ரேப்பிடாக ஓட்டுவாங்க. ஸோ வந்து 11 to 6 வரைக்குமே வந்து 30% எக்ஸ்ட்ரா கமிஷன் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து 2 மணிக்கு அப்புறம் 2 to 4 வந்து ரைடு அதிகமாக கிடைக்கல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 11 மணி 10 மணிலேருந்து நீங்கள் 1 மணி வரைக்கும் கூட அதிகமாக ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 4 to 6 அந்த டைம் ஓட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட் ரைட் பார்த்தீங்கன்னா வந்து 8 தாங்கல் வந்து பிக்கப் எதுனா வந்து 600 மீட்டர் தான் போட்டுருந்துச்சு. ஆனால் நான் வந்து சுற்றி வந்தேன், எனக்கு வந்து 1 கிலோமீட்டர் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா வந்து ட்ராப்புமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.8 கிலோமீட்டர் அவ்வளோ போட்டுருந்துச்சு. ஸோ வந்து சம்திங் சரியாக தெரியல. அது இந்த ரைடில் எனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமருமே வந்து ஏதோ ரைடை கேன்சல் பண்ணால் அவருக்குமே வந்து பெனால்ட்டி ஃபீலாம் வந்து 10 ரூபா வாங்கியிருந்தாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு 4 ஆர்டரும் இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆர்டர் இருக்குது அப்படின்னா மொத்தம் வந்து 6 ஆர்டரு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா 150,000, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 70 ரூபாய்க்கு கிடச்சிருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து இது வரைக்கும் ஓட்டின கிலோமீட்டர்லாம் வந்து போனது வந்தது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 34 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். ஸோ வந்து 70 ரூபா 80 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் செலவாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 34 கிலோமீட்டருங்கும்போது 40 கிலோமீட்டர் தான், 1 லிட்டருக்கு 40 கொடுக்கும். அப்படிங்கும்போது எனக்கு 90 ரூபா நம்ம செலவு பண்ணாலுமே 230 ரூபா 90 ரூபா போனால் வந்து ஒரு 180 ரூபா கிடச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் 5 to 6:30 1.5 மணி நேரமும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து விடிய காலம் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 5 கிட்டத்தட்ட வந்து 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 2.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு எனக்கு 230 ரூபா போயிருக்கு. அதில் 80 ரூபா பெட்ரோல் பண்ணாலும் 180 ரூபா தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.